ஸ்ப்ரிங் பூட்டில் எஸ்டிஎஸ் டூல் ஷூட்டில் வந்து போஸ்ட்மேன் அப்படிங்கிற ஏபிஐ யூஸ் பண்ணி நம்ம ஒரு கேர்டு ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது. நான் முதல்ல வந்து எப்படி ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஃபைலில் போயிட்டு நியூவில் போய் ப்ராஜெக்ட் அப்படின்னு நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா நெக்ஸ்ட்டு வந்துடும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் மாவன் சூஸ் பண்ணிக்கோங்க. 17 மேலே இருக்கிற மாதிரி ஜாவா வெர்ஷன் இருக்கணும். இங்கே ஜார் ஃபைல் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் வந்து உங்களோட பேக்கேஜ் நேம் கொடுக்குறீங்களோ அந்த பேக்கேஜ் நேமை இங்கே சூஸ் பண்ணிடுங்க. இந்த இடத்துல நேம்னு கொடுத்துருக்க இடத்துல நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேமில் தான் உங்களுக்கு வந்து அந்த பேக்கேஜோடைய நேம் வந்து கொடுத்தோன்னா நம்ம டிபெண்டன்சி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக இப்போ இந்த கேர்ட் ஆப்ரேஷனுக்கு ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ, ஸ்ப்ரிங் வெப்பு, அதுக்கப்புறம் இம்லீஃபு, H2 டேட்டாபேஸ், இந்த லம்புக்கு வந்து வேணும்னா நீங்கள் ஆப்ஷனில் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த இதில் வந்து நான் போஸ்ட்மேன் ஏபிஐ வச்சு நான் இந்த ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் வந்து கேர்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த மெயிலில் ஜாவாவில் இங்கே சிஆர்யூடி க்ரெட்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ இந்த பேக்கேஜுக்கு கீழே வந்து இருக்கிறது ஃபுல்லாக ஜாவா ஃபைலு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அதில் நம்ம HTML ஃபைல் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே கொடுக்கல வித்தவுட் HTML. இங்கே போஸ்ட்மேன் ஏபிஐங்கிறது வந்து டெவலப்பர் சைடில் வந்து இந்த டேட்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்காக அந்த போஸ்ட்மேன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இந்த அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறதுலையுமே வந்து நம்ம அதில் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி அதெல்லாம் என்ன வேணுமோ அதை நம்ம கொடுப்போம். இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து H2 டேட்டாபேஸ். ஸோ அதுக்கான பாத் என்ன, நேம் என்ன, இது எல்லாமே கொடுத்துருக்கேன். சர்வர் போர்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். 9090னா என்ன போர்ட்டில் ரன் ஆகுன்றதை நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன கோடு இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த கிரெடெமோ அப்ளிகேஷன் .ஜாவான்னு இருக்குது. ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் பூட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இந்த அனடேஷன்ஸ் இது. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக இது ஜென்ரேட் ஆகும் நமக்கு. அடுத்து student.java அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் என்னென்னலாம் இந்த டேபிளுக்கு நீங்கள் காலம் நேம் வைக்கிறீங்களோ அது எல்லாமே இங்கே இருக்குது. லாங் ஐடி இருக்குது, நேம் இருக்குது, இமெயில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம காலம் நேமாக கொடுக்க போகிறோம். இந்த ஐடி அப்படிங்கிறது பிரைமரி கீன்றதுனால நீங்கள் அனடேஷனாக அதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜென்ரேட்டட் வேல்யூன்னு கொடுத்துருக்கோம். ஸ்ட்ராட்டஜி ஈக்குவல் டு ஜென்ரேஷன் டைப் டாட் ஐடென்டிங்கிறது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். உங்களுக்கு அந்த ஐடி வந்து நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஸோ மற்ற இந்த நேமுக்கும் இமெயிலுக்கும் வந்து ஐடி எல்லாத்துக்குமே கெட்டர் செட்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர். ஸோ இதில் என்னென்ன அனடேஷன்ஸ் இருக்குது, ரெஸ்ட் கண்ட்ரோலர் இருக்குது. ஸோ ரெஸ்ட் கண்ட்ரோலருங்கிறது வந்து இது ஒரு ரெஸ்ட் ஏபிஐக்காக நம்ம கொடுக்குறோம். ரெக்வஸ்ட் மேப்பிங் அப்படிங்கிறது /students கொடுத்துருக்கிறது. இதுதான் நம்ம பார்த்து ஆக்சுவலாக நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் போய் ரன் பண்ணும்போது நம்ம இந்த /students கொடுத்து தான் நம்ம ரன் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஆட்டோ வைட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஜெக்டோட கனெக்ட் பண்ணுறது. போஸ்ட் மேப்பிங் அப்படிங்கிறது போஸ்ட் யூஸ் பண்ணும்போது மேப் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி இங்கே எல்லாமே அனடேஷன்ஸ் கொடுத்துருக்கிறதெல்லாம் கெட்டுக்கு, புட்டு, டெலிட் எல்லாத்துக்குமே நம்ம வந்து இங்கே அனடேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் கொடுத்துருக்கிற அந்த /id அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டேட்டாவை வந்து ஃபெச் பண்ணி நமக்கு கொடுக்குறது. அடுத்து வந்து ஸ்டூடெண்ட் ரீபோசிட்டரி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்குது. அது வந்து இன்டர்ஃபேஸ் ஆக்சுவலாக ரீபோசிட்டரிங்கிறது டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ஒரு இன்டர்ஃபேஸ் ஆக்ட் பண்ணுறீங்க. சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இங்கே இந்த சர்வீஸ் அப்படிங்கிறதுல இங்கே தான் ஃபுல்லாக வந்து பிஸ்னஸ் லாஜிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஆட்டோ வயர்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன் வித் ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே சேவ் பண்ணுறது, ஃபைண்ட் ஆல் பண்ணுறது, இது எல்லாமே இங்கே இந்த எல்லா பிஸ்னஸ் லாஜிக்குமே இங்கே இருக்குது. ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர். நம்ம வேறு எதுவும் HTML ஃபைல் எதுவுமே நம்ம இங்கே கொடுக்கல. ஸோ இது எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி எதுவும் ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம போர்ட் வந்து 9090 கொடுத்துருக்கோம். எப்போவுமே இங்கே எக்ஸாம் சர்வர் வந்து இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாகவே அதில் நம்ம ஸ்ப்ரிங் பூட்டில் வந்து இருக்கிறதுனால நம்ம தனியாக பண்ண தேவை இருக்காது. ஸோ ஷட் டவுன் ஆயிடுச்சு, ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருந்தது. நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங் பூட் ஆப் அப்படிங்கிறத நான் ரன் பண்ணுறேன். ஸோ அப்ளிகேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேட்டாபேஸ் போகக்கூடாது. போஸ்ட்மேன் நம்ம வந்து ஏபிஐ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது போஸ்ட்மேன் வந்து நீங்கள் ஆல்ரெடி நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் சிஸ்டமுக்கு வேணுங்கிறத நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் இந்த போஸ்ட்மேன் இதில் வந்து 9090 இருக்குது.
ஆக்சுவலாக நீங்கள் நான் அந்த பாத் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துருந்தேன். ஸோ அந்த லோக்கல் ஹோஸ்ட் 9090ங்கிறது சர்வர் போர்ட்டு, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது பார்த்து நான் கொடுத்துருந்தது. ஸோ நான் இங்கே வந்துட்டு என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னா போஸ்ட் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். என் டேட்டா வந்து இன்செர்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் கொடுத்துட்டு நான் இங்கே நேம் வந்து ராணின்னு இருக்குது, இந்த ஜிமெயில் ஐடி இருக்குது, நான் சென்ட்னு கொடுத்துட்றேன். ஸோ என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னா பாடியில் போயிட்டு ராவில் ஜேசான் சூஸ் பண்ணிவிட்டு இந்த கோடை டைப் பண்ணோம். ஃபஸ்ட்டு டேட்டா ஐடி 1ன்னு சொல்லி ஃபஸ்ட்டு டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கு. நான் ரெண்டாவது டேட்டா ஸ்டோர் பண்ணுறேன். கலா அப்படின்னு கொடுத்துருக்கேன். கேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அகெயின் வந்து இன்னொரு டேட்டாவை நம்ம வந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ 2 டேட்டா அதில் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் H2 கன்சோல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். டெஸ்ட் டிபி தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் கனெக்ஷன் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறேன். சக்ஸஸ்ஃபுல்னு வந்ததுக்கப்புறம் நான் கனெக்ட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஸ்டூடெண்ட்னு ஒரு நேமில் நம்ம கிளாஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நேமில் வந்து நமக்கு வந்து ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிருக்கு. இங்கே வந்து நீங்கள் டேபிள் இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஷோ டேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா டேபிள்ஸ் காட்டும். டேபிளோட நேம் வந்து ஸ்டூடெண்ட்டு. ஸோ இப்போ இதில் வந்து இந்த டேபிள்ஸில் நம்ம 2 டேட்டா வந்து நம்ம ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணியிருக்கோம். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 டேட்டா நமக்கு ஆட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ அந்த ஏபிஐயில் போய்ட்டு திரும்ப வந்து டேட்டாவை நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணுவோம். இது வந்து நம்ம ஐடியை இங்கே கொடுக்கணும். அது ஸ்டூடெண்ட்ஸில் எந்த டேட்டாவை நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னு. இப்போ நான் 2ல் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா 1ல் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா 1 அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா புட்டு, அது வந்து அப்டேட்டுக்கு. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் இதை சேர்ந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து செலக்ட் ஆகி நிற்கும். ஃபஸ்ட்டு டேட்டா வந்து செலக்ட் ஆகி நிற்குது. ஸோ நான் இதில் நேம் மாற்றுறேன். நேம் மாற்றிருக்கேன். ஸோ இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஐடி 1ல் வந்து டேட்டா வந்து மாறி இருக்கு, அப்டேட் ஆகிருக்கு. நான் அங்கே டேபிளில் போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதை இங்கே வந்து ஃபஸ்ட்டு இப்போது அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த டேட்டா மாறி இருக்கு. அகெயின் கெட்டும் எடுக்கலாம். நம்ம ஆக்சுவலாக கெட் கொடுத்துட்டு ஒரு டேட்டாவை நம்ம எடுத்தும் பார்க்கலாம். இப்போ என்ன இருக்குது, 2ல் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கலாம். 2ல் வந்து kala@gmail.com அப்படின்னு இருக்குது டேட்டான்னு பார்த்துக்கணும். ஸோ இது வந்து போஸ்ட்மேன் யூஸ் பண்ணி, போஸ்ட்மேன் அப்படிங்கிறது ஒரு ஏபிஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து இது டெவலப்பர் சைடு யூஸ் பண்ணுறது ஆக்சுவலாக. ஸோ இது நார்மலாக நம்ம வந்து HTML ஃபார்ம் யூஸ் பண்ணி டேட்டா வந்து யூசர் என்ட்ரு பண்ணி பார்க்குறதும் பார்க்கலாம். கேர்ட் ஆப்ரேஷனில் இது போஸ்ட்மேன் வச்சு நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ.